சிந்து பைரவி சீரியல்ல இன்னிய எபிசோட்ல ஆறுமுகம் பயங்கர கோவத்தோட அங்க வராப்புல, ஒழுங்க மரியாதையா என்னோட மனைவிய விட்டுடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி அந்த வட்டி கொடுத்தவனை மிரட்டுறாப்புல நம்ம ஆறுமுகம். ஆனா அவனுங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, இப்ப பாரு நீ வட்டி மட்டும் 1,75,000 இப்ப கொடுக்கல, உன் கண்ணு முன்னாடியே உன் பொண்டாட்டியோட புடவைய உருவுறோம் அப்படின்னு சொல்லி பைரவியை அடைச்சி வச்சிருந்தாங்க இல்லையா, ரூம்ல இருந்து தூக்கிக்கிட்டு வந்து தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க. உடனே நம்ம ஆறுமுகத்துக்கு கோவம் வந்து அங்க இருக்கிற ரவுடிங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. அந்த கேப்ல பைரவி சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. சஞ்சயும் 5 நிமிஷத்துல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்துகிட்டு இருக்கிறாப்புல. அதுக்குள்ள இங்க ஆறுமுகம் எல்லா ரவுடிங்களையும் போட்டு அடிச்சு பிரட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இருந்தாலும் ஆறுமுகம் சிங்கிளா இருக்கிறாப்புல. இவங்க 4-5 பேர் இருக்காங்க இல்லையா, ஆறுமுகத்துக்கும் நிறைய அடிலாம் விழுகுது. கொஞ்ச நேரத்தில் அங்கே சஞ்சய் வந்துடுறாப்புல. சஞ்சய் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாப்புல. இங்கே ஆறுமுகத்துக்கும் பைரவிக்கும் நிறைய அடிபட்டிருக்கு. ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் வேணாம், வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே நடந்த எந்த விஷயத்தையும் வீட்டில் சொல்லிடாத பைரவி அப்படின்னு நம்ம ஆறுமுகமும் பைரவி கிட்ட சொல்லிடுறாப்புல. ஸோ எப்படியோ இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. இந்த பக்கம் இசக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகை ஆசாரியோட மனைவி ஃபோன் பண்ணுறாங்க. அவர் ஜெயிலில் இருக்கிறாரு இல்லையா, வெளியில் எடுக்கணும், அதுக்காக காசு கொடுங்க அப்படின்னு கேட்டால், அதான் 1,00,000 ரூபா கொடுத்தாச்சுல்ல, அதுக்கப்புறம் எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு இசக்கி ஃபோனை கட் பண்ணிடுறாப்புல. ஸோ இசக்கி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம சிந்து ஒட்டு கேட்டுடுறாங்க. அப்போ அந்த நகையை திருடினது இந்த இசக்கி தானா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா, கண்டிப்பாக உன்னைய நான் பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் என்னடானா, அந்த நகைக்கடை ஆசாரி மனைவிக்கிட்ட கடன் கொடுத்தவங்கலாம் வந்து கடன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் ஜெயிலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எனக்கு 2 நாளில் பணம் வேணும் அப்படின்னு நிறைய மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. மறுபடியும் அந்த அம்மா என்னடானா இசைக்கு ஃபோன் பண்ணி காசு கேட்டுக்கிட்டே இருக்கு. இசைக்கு கார் எடுத்துக்கிட்டு அவசரமாக எங்கேயோ போகிறாப்புல. அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம சிந்துவும் போகிறாங்க. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.